ஆரம் திரைப்படத்தில் பணியாற்றியதற்காக இயக்குனர் கோபி நயினார் 4 ஆண்டுகளாக ஊதியம் வழங்கவில்லை எனவும் சம்பளம் கேட்டால் அடியாட்களை வைத்து தாக்குவதாக உதவி இயக்குனர் ராஜ்கமல் குற்றஞ்சாட்டியுள்ளார். சென்னை பத்திரிகையாளர் மன்றத்தில் குடும்பத்துடன் செய்தியாளர்களை சந்தித்த ராஜ்கமல் இதனை தெரிவித்தார். நான் சாதி மறுப்பு திருமணம் எங்கெங்கேயோ பிரச்சனை வரும் நம்ம நினைக்கிறோம். ஆனால் சொந்த சமூகத்தில் பகுத்தறிவு இதுன்னு பேசின்னு கிடக்கிறார். இவர்கிட்ட இருந்து இவ்வளோ பெரிய பிரச்சனை வரும்ன்றது அது தலைவர் தலையிடணும், இந்த தமிழக அரசு தலையிடணும். எங்கள் குடும்பம் நிம்மதியாக நாங்கள் எங்கள் ஊரில் நாங்கள் வாழணும். 15 மாதம் ஆச்சு சார், இன்ன வரைக்கும் மீன்பிடி தொழிலுக்கே போகல. சோத்துக்கு நாங்கள் சார் என்ன பண்ணுவாங்க? அந்த தொழிலில் தான் சார் எங்களை படிக்க வச்சார், எல்லாமே பண்ணார். 15 மாதமாக எங்கள் போட்டை அடித்து உடச்சிட்டார். அந்த போட்டை வாங்குறதுக்கு 40 வருஷம் உழைப்பு, ஒரு போட்டு இன்ஜினை வாங்குறதுக்கு. இன்றைக்கி அடித்து உடச்சிட்டு ஒரு கிரவுண்டில் காஞ்சிக்கிட்டு இருக்குது. அந்த போட்டு மீன் ரோடு காயிற மாதிரி காஞ்சிக்கிட்டு இருக்குது. ஆர்டிஓ கிட்ட கம்ப்ளைண்ட் கொடுத்தோம், பார்க்குறோன்னு யாருமே எந்த அதிகாரியுமே சார் ஒரு போட்டு கூட வாங்கி தரல சார். அவருக்கு 15 மாதமாக வேலைக்கு போய் எப்படி இப்போ சோறு துண்டுறது? நாங்கள் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.